அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். போதும் போதுங்கிற அளவுக்கு வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டு விஜய்க்கு இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு பாட்டி சொல்கிற மாதிரியே தான் அடுத்தடுத்து நடக்கிற எல்லா விஷயங்களும் வந்துட்டு இப்படி வீட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ உள்ள பிரச்சனையே இன்னும் சரி பண்ண முடியாமல் விஜய் வந்துட்டு ஒரு மாதிரி கொண்டு போயிட்டுருக்கும்போது அடுத்து புதிதாக கிளம்பியிருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா குமரன் மிஸ்ஸிங் அந்த ஒரு பிரச்சனை தான். ஸோ கங்காவுக்கு வந்துட்டு இத்தனை நாள் அவங்க பேசாமல் இருந்தாலும் கங்கா வந்துட்டு இப்போயாவது பேசணும்னு நினைக்கும்போது குமரன் அங்கே அவைலபிளாக இல்லை. அவர் வந்துட்டு ஆன்லைனில் கூட வந்து 3 நாளைக்கு மேலே ஆகுதுங்கிற மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் விஜய்க்கு வந்து ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது. அதனால் அவர் நிவினை மீட் பண்ணி பேசும்போது நிவினுமே என்ன சொல்கிறாரு, எனக்குமே பேசி ஒரு 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, ஆன்லைன்லேயும் காட்ட மாட்டேங்குது அவரோட நம்பர், கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது, அதனால் நான் வந்துட்டு இங்கேருந்து போணுச்சுல்ல அண்ணன், அவங்க மூலமாகவும் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன், அவங்க யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கால் பண்ணி கேட்டப்போ அங்கே வந்து குமரன் பிரதர் அங்கே இல்லைன்னே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிவினும் சொல்லிட்டாரு. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு விஜய்க்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது. வீட்டுக்கு வரும்போதுமே இவங்க உட்காந்து அதையே தான் பேசிகிட்டு இருக்காங்க, காவேரியும் கங்காவும். அப்போது விஜய் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க கங்கா, அவர் இருக்கிற இடத்துல சிக்னலே கிடைக்கிறது இல்லையா, அதனால் அவர் ரொம்ப தூரம் தள்ளி வந்து பேச வேண்டியதாக இருக்குங்கிறனால நிவனுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஏன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணலை, எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாவது அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நேரம் நின்று பேச முடியாதான் கங்கா, அதனால் வந்துட்டு 2 நிமிஷம் தான் பேசினார், அதுலேயும் என்கிட்ட பேசினப்போ உங்களை பற்றியே தான் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கங்கா கிட்ட போய் சொல்லிடுறாரு. ஏன்னா இந்த டைமில் அவங்கள வந்துட்டு திரும்ப ஒரு ஷாக்கில் அவங்கள உட்கார வைக்க வேண்டாம், இருக்க பிரச்சனையே போதும் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ மாடியில் அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது காவேரி மேலே போகிறாங்க. அங்கே போயிட்டு இங்கே வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சிந்து வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு இப்படி ஏன் நீங்கள் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, பேசாமல் ஒரு ஷேரை வாங்கிட்டு போகலான்னு நான் சொன்னேங்க, ஆனால் அவள் சொல்கிற விஷயம்லாம் கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல குமரன் பிரதருக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க டைமில் காவேரி போயிட்டு சொல்லும்போது அதை சரியாக அவர் கான்சென்ட்ரேட் பண்ணலை. திரும்பவும் ஏங்க உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, என்ன காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இந்த மாதிரி சிந்து வந்துட்டு அவளுக்கு கல்யாணம்லாம் ஏற்பாடாக இருந்துச்சாங்க, கடைசியில் கடன் நிறையா இருக்குங்கிறனால ஒன்றும் இல்லாத வீட்டில் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கல்யாணமே நின்று போச்சாங்க, பாவம் இல்லை, கங்காக்காக்கும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் என்ன சூழ்நிலை நடந்துச்சோ அதே மாதிரி தான் அவளுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. ஸோ காவேரி இதை நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. உடனே திரும்ப கேட்குறாங்க, ஏங்க என்ன ஏதோ மூட் அப்செட்டில் இருக்கீங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே காவேரி அப்படிங்கிறாங்க. இல்லையே, வழக்கமாக நான் இந்த விஷயத்தை பற்றி சொன்னேனாலே அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாக தானே கேட்பீங்க, இப்போ நான் இத்தனை வாட்டி சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் அது சரியாக என்கிட்ட கேட்காத மாதிரியே இருக்கே, இப்போ நான் என்ன சொன்னேன் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அந்த பொண்ணு சிந்துவை பற்றி தானே சொல்லிட்டு இருந்த அப்படிங்கிறாங்க. சிந்துவை பற்றி தான் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படிங்கும்போது, காவேரி ப்ளீஸ் காவேரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிறாரு. என்ன தாங்க ஆச்சு, அதை தான் நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் காவேரிக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துடுறாரு. ஏன்னா இந்த டைம் வந்து இப்போ காவேரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த பிரச்சனையும் சொல்லி அவளை திரும்பவும் ஒரு ப்ரெஷருக்குள்ளார தள்ள வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு, ஒன்றும் இல்லை காவேரி இங்கே வா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அந்த காது மூடியெல்லாம் அப்படியே சைடில் அப்படி தள்ளி விட்டுட்டு, என்ன அந்த பிரச்சனையே எதுக்கு அதுக்காக பேசிகிட்டே இருக்க, வீடு அதுதான் செட்டில் பண்ணி அனுப்பிக்கலான்னு சொல்கிறேன் இல்லைம்மா, எதுக்காக தேவையில்லாமல் அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்க, சாப்பிட்டியா டேப்லெட் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள டக்குன்னு அப்படியே டைவர்ட் பண்ணிடுறாரு. ஸோ காவேரியும் வந்துட்டு சாப்பிட்டேங்க டேப்லெட்லாம் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எனக்கு தூக்கம் வரல, நான் வேணால் கொஞ்சம் நேரம் புக் ஏதாவது படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துடுறாங்க. ஸோ விஜய் வெளியில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைக்குள்ளே தான் போகிறாரு. ஸோ நிவினுக்கு கால் பண்ணலாம், கால் பண்ணி இது வேணால் மலேசியாக்கே போய் வேணால் நம்ம அங்கே பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ கால் பண்ணி பேசும்போது நிவின் என்ன சொல்கிறாரு, விஜய் நானே இப்போ உங்களுக்கு கூப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் விஜய் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் பிரதர் என்ன பண்ணலாம், எனக்கு இதே ஒரு ப்ரெஷராகவே இருக்குது, கங்கா வேற வீட்டில் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஏதோ சொல்லி சமாளித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் பிரதர் சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த விஷயம்லாம் நான் சொல்லலை, சொன்னால் ரொம்ப பயந்துருவாங்கல்ல, அதனால் காலையில் குமரன் பிரதர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினார், ஒரு 2 செகண்ட் மட்டும் பேசினார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன், இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம், முக்கியமாக இவங்க 2 பேருக்கும் தெரியவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜய் நானும் அதே தான் நினச்சேன், அவங்க 2 பேரும் இதை வேற கேட்டு இன்னும் கொஞ்சம் இந்த டைமில் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்தா பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படி வந்துட்டே இருக்கே அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் விஜய் இப்போ நான் அம்மாவை பிக்கப் பண்ணுறதுக்காக போனேன், அம்மா வந்துட்டு அங்கே இப்போ அவங்க அண்ணனை பார்க்குறதுக்காக போயிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பசுபதி வீட்டுக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அங்கே தான் போயிருந்தாங்க, அதனால நான் அம்மாவை பிக்கப் பண்ண வர சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நான் போனேன், போயிட்டு நான் வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன், அம்மா கிளம்பி வரும்போது அந்த ஆளும் பின்னாடியே வந்துட்டு அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்கணுவன்
அப்படின்றாங்க. அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்கிட்ட வந்துட்டு அந்த கோவத்தை காட்டுறேன், அம்மா முன்னாடி காட்டக்கூடாதுங்கிற மாதிரி என்கிட்ட நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசினார். ஆனால் நான் தான் ஒழுங்காக பதில் சொல்லலை. என்கிட்ட அவர் பேசினது, என்ன நவீன் எப்போ பாரு உன் சகலைங்க கூடயே சுற்றிட்டு இருப்பேன், இன்றைக்கி என்ன உன் சகலைங்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் என்ன எப்போ பாராலும் சகலைங்களை கூட்டி சுற்றிட்டே இருக்க முடியுமா, அவங்கவுங்களுக்குன்னு பர்சனல் ஒர்க்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கடுப்பாக கேட்டேன். அதுக்கு உடனே அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் சரி, விஜய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது, பத்தாததுக்கு வீட்டுக்கே போயிட்டாராம், அங்கே பொண்டாட்டியை பார்த்துக்கணும் அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்கும், பத்தாததுக்கு 2வது குடும்பம் வேறு வந்திருக்காங்களாம், அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே விஜய்க்கு போதும்னு ஆயிரும். ஒருத்தன் இருப்பானே அந்த டெய்லரு, அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே நான், ஐயோ உனக்கு இதெல்லாம் தேவையா, அதெல்லாம் எதுக்கு நீ கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையா, அது சரி அவன் எங்கேயோ மலேசியாக்கெலாம் போயிருக்கானாமே, அவன் நல்லா இருக்கானா, உன்கிட்ட பேசினானா, அவன் நல்லா இருக்கானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நக்கலாக கேட்டார் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த இடத்துல விஜய்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. என்னது இருக்கானா இல்லையான்னு கேட்டாரா, என்ன சொல்கிறீங்க நவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் விஜய், அவன்தால் என்கிட்ட ஒரு மாதிரி நக்கலா குத்தலா நம்மளை வந்துட்டு நம்ம ஒரு டென்ஷனில் இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசின மாதிரியே எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. உடனே இந்த இடத்துல விஜய் சொல்கிறாரு, அப்போது இது பசுபதியோட வேலையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நவன் அப்படிங்கிறாங்க. நினைக்கிறதெல்லாம் இல்லை விஜய், இது கண்டிப்பாக வந்துட்டு பசுபதி தான் ஏதோ பண்ணியிருக்காரு. ஆனால் அண்ணன் மலேசியாவுக்கு தானே போயிருந்துச்சு, அங்கே வரைக்கும் போய் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதுதான் எனக்கும் யோசனையாக இருக்குது, பேசாமல் நம்ம உடனே கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டக்குனுக்கு நிவனுக்கு ஒரு யோசனை வருது. நிவன் என்ன சொல்கிறாரு, விஜய் ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இப்போ தான் ஒரு யோசனை வருது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்க அப்படிங்கும்போது, ராகவ் எங்கேருந்து வந்தான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வந்தான்னு சொன்னீங்க, நம்ம பிக்கப் பண்ணும்போது தான் தூக்கணும், ஏன் பிரதர் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. பிரதர் அவன் இருந்ததே மலேசியாவில் தான் அப்படிங்கிறாங்க. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் பிரதர், ஐயோ போச்சு, நல்ல குமரண்ணன் போய் அங்கே ஏதோ வசமாக சிக்கிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பாக இதில் பசுபதியோட வேலையாக தான் இருக்கும் பிரதர், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி குமரனை எங்கே இருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் வரீங்களா, வெளியே வரீங்களா, நம்ம வீட்டில் வச்சுலாம் அதை பேச முடியாது, வீட்டில் இருக்க யாருக்கும் தெரிய வேணாம், நீங்கள் வெளியே வாங்க, நம்ம மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் அந்த கிளம்பி வரேன், நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே மீட் பண்ணி போய் பேசுகிறாங்க. ஸோ அங்கே பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு விஷயத்தை இந்த ஆள் பண்ணியிருக்காருன்னா அப்போ பக்காவாக பிளான் பண்ணி தானே பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இதில் பசுபதி ஏதோ வேலை பார்த்துருக்காரு பிரதர், எனக்கு நல்ல கன்ஃபார்மாக தெரியுது, இல்லைனா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் குமரண்ணனை மட்டும் அது அவர் நக்கலாக குத்தலாக ஒரு மாதிரி என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் குமரண்ணனை மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நம்ம 3 பேர் சேர்ந்து தானே செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. என்ன பிரதர் கொஞ்சமாவது யோசிங்களேன், நான் வந்துட்டு அவரோட தங்கச்சி பையன் அப்படிங்கிறனால என்ன டச் பண்ணால் அவங்களுக்குள்ளார பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்ன அவ்வளோ ஈஸியாலாம் அவர் எதுவும் பண்ண மாட்டார், உங்களை டச் பண்ணால் என்ன நடக்குங்கிறது அவருக்கு புரியும். அடுத்ததாக இருக்குது குமரண்ணன் தானே, அவர் அதை கையை வச்சா என்ன பண்ண முடியும், அது வேற குமரனை ஒரு இதாகவும் பேசாது, கொஞ்சம் பயந்துரும் எதுக்கு எடுத்தாலும், அதனால் அசால்ட்டாக வந்துட்டு குமரனை தூக்கிடலான்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க பிளான் போட்டிருப்பாங்களோ என்னவோ அப்படிங்கிறாங்க. ஐயோ இந்த விஷயம் கங்காவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், அவங்க ஏற்கனவே புலம்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம 3 பேரும் போய் அங்கே பார்த்ததுக்கு அன்றைக்கி நைட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தானே போனோம், நீங்கள் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டீங்க, வீட்டுக்கு போனோடனே வீட்டில் அவ்வளோ சண்டை, எதுக்கு நீங்கள் குமரன் மாமா கூப்பிட்டு போனீங்க, அவன் பிரச்சனைன்னு வந்தால் இப்படி இவர் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் எங்ககிட்ட சண்டையே போட்டாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சால் போச்சு, நம்ம எல்லாரையும் சேர்த்து அவங்க வச்சு செய்வாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஏன் பிரதர் அந்த அளவுக்குலாம் யோசிக்கணும், குமரனுக்கு எதுவும் ஆகாது, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லை பிரதர் இப்போ எனக்கு தெளிவாக புரியுது, நம்ம மலேசியாக்கெல்லாம் போய் தேடி அலையணும்ல எந்த அவசியமும் இல்லை, இங்கே இருந்து குமரனனை ஆட்டோமேட்டிக்காக பசுபதியே குமரனனை இங்கே கூட்டு வர மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன பிரதர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு சீக்ரெட்டாக பேசி முடிவெடுக்கிறாங்க. ஸோ நிவன் என்ன கேட்குறாரு, என்ன விஜய் பண்ண போகிறோம், ராகினியை தூக்க போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராகினியெல்லாம் தூக்குறதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் பிளான் எனக்கு வெயிட்டாக தெரியல, பேசாமல் அஜயை தூக்கிடலாமா அப்படிங்கிறாங்க. என்ன விஜய் பேசுகிறீங்க, அஜய் உங்கள் தம்பி இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏன் தம்பி தான், இருந்தாலும் என் வீட்டிலே ஒருத்தர் இருக்காரே, அவரும் இதில் ஏதாவது சம்மந்தப்பட்டிருப்பாரோன்னு எனக்கு ஏதோ ஒரு யோசனையாக இருக்குது, அதனால் நம்ம அஜயை தூக்கி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அஜயை தூக்குனா ராகினி அந்த அளவுக்குலாம் பதறுவாளான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிவன் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான், அஜய் தானே போனால் போயிட்டு போகுதுன்னு நினச்சாலும் நினைப்பா, அதுவும் எனக்கு நம்ம ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை, வேணும்னா சித்தப்பாவை தூக்கலாமா, சித்தப்பாவை தூக்குனா பசுபதிக்கு அங்கே எதுவும் வலிக்காது, பேசாமல் நம்ம பசுபதியை தூக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பசுபதியை எப்படி விஜய் அப்படின்றாங்க. அதுதான் அவ்வளோ அசால்ட்டாக தூக்க முடியாது, ஆனால் பக்காவாக பிளான் போட்டு தான் நம்ம பசுபதியை தூக்கணும், இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த சைடு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன பேசிக்கிறாங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன், பசுபதி இப்போ எங்கே இருக்காரு எங்கெல்லாம் போவாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் தனியாக எங்கே போகிறாருன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தூக்கி
தூக்கிடலாம் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, என்ன நிவன் இது என் வீட்டில் இருக்கவங்க சொல்கிற மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே தான் இருக்கு. அவங்கள எனக்கு சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது தெரியுமா. பார்த்தா அதுக்கு காவேரி இப்போ கன்சீவாக இருக்க டைமில் அவளை வந்துட்டு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாதுங்கிறதே வந்துட்டு நான் பார்த்துக்க வேண்டியிருக்கு. இந்த சைடு நான் ஆஃபீஸையும் பார்க்கணும். இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை, குமரன் பிரதர் வந்து மிஸ்ஸிங்கிற மாதிரி வருது. இந்த விஷயம்லாம் வீட்டுக்கே தெரியாமல் நம்ம பண்ணணும் பிரதர். எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணணுமோ பண்ணணும். முக்கியமாக இதை நீங்கள் யமுனா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படிங்கும்போது, அதே எப்படி பிரதர், யமுனா ஒரு ஆளுக்கு தெரிஞ்சால் பார்த்தாதா மொத்த குடும்பத்துக்குமே அவள் ஊதி விட்டுருவாளே அப்படின்றாங்க. அதை மட்டும் கொஞ்சம் நம்ம சீக்கிரட்டாக பண்ணிக்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே விஜய், நான் வீட்டுக்கு போயிட்டு அவர் எங்கெல்லாம் போவார் என்னங்கிறத நான் கொஞ்சம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் அடுத்த என்ட்ரி அப்படிங்கிறது பசுபதியோடது வருதா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல வந்துட்டு குமரன் மிஸ்ஸிங் அப்படிங்கும்போதே ஸோ இந்த செகண்ட் ஃபேமிலி வந்திருக்கிறதுக்கு இவங்க ஒரிஜினல் ஃபேமிலி தான் சொல்லிட்டு குமரனோட வாய்ஸ் நோட் வந்திருக்கதும் சரி, ஸோ குமரன் இப்போ மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கதும் சரி, அவங்க சொல்லி தான் இவங்க வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கோணத்துலையும் யோசிக்க தோணுது. ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.